பையன் ஒரு அவர்ல மொத்த ரிப்போர்ட் எடுத்து வீட்டுக்கு வரணும். அவங்க சொல்றாங்க எந்த ஸ்டேஷன்ல போலீஸ் வாங்கின ரிப்போர்ட்டுகளை உங்களுக்கு உடனே கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கிறாரு. அவர் பேசுறத நாங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். கூப்பிடுமா நந்தினிய. அந்த பையனை 2 பேரை வாசல்ல நிக்க வச்சிருக்காங்க. இன்னாத்துக்கு வாங்கிட்டு போற ரிப்போர்ட்ட யார் வந்தாங்கம்மா? 4 போலீஸ் வந்தாங்க. ஒரு போலீஸ் உள்ளங்கிறாரு. வெளியே இருக்கிறாங்க 2 பேரும். உட்கார வச்சிருந்தா என்ன கதை? ஒரு அவரை என் பையன் வரணும், இல்லன்னா நான் ஆம்புலன்ஸ் வச்சு நான் வருவாங்க. இது எனக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு உட்கார வச்சுன்னு இருக்கலாம். நீ ஜெராக்ஸ் எடுத்து தரந்தானு சொன்னேன். நான் உடனே மாசம் மகள பொண்ணு ஓடியாந்தது. என்ன சொல்லிட்டு போனேன்? நீ போமா நாங்க எடுத்து குடுத்துட்டு போறோம். இதோ வராங்களே. எத்தனை பேர் கூட்டு போய் யார் கூட்டு போயிருக்காங்கம்மா? 4 பேர் வந்தாங்க. சரிங்கம்மா. 2 கொடுத்துருக்காங்க பையனும் என் லாஸ்ட் பையனும் போய்க்கிறாங்க. பேருமா? தம்பி கமலேஷன் வந்து கூட்டு போய் உங்க பையனை. இப்போ நான் மொத்த ரிப்போர்ட் எடுத்து என் பையனுக்கு வரணும் ஒரு அவர்ல. இப்போ உங்ககிட்ட நீங்க ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தா எந்த ரிப்போர்ட்டும் இல்லையாமா? இல்ல சார், எல்லாமே இங்க மாத்திர அவருக்கு எடுக்கிறது என்ன உரிமை இருக்குது? போடுறாங்க இல்லையா அந்த வீடியோ சார். இங்க மாட்டினதே எத்தனை போய் இருந்திருக்காங்க முறைக்கு. வீட்டுல வந்து எடுத்து என்ன பர்மிஷன் கொடுத்து எடுக்கணும். கவர்மெண்ட் ஷூ கார்டு வந்தாங்க. வீட்டுல ஷூ கார்டு எடுத்து வந்தாங்க. கவர்மெண்ட் யாரு அவங்க வீட்டுல ஷூ கார்டு போனா ஒத்துப்பாங்களா? கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்கு தெரியுதா? எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் அல்ல கையில ஆட முடியும். வேற யாரும் ஆட முடியாது. ஏன் என்னோட ரிப்போர்ட்டை நீ மாத்தினா கூட இதே கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல நான் என்னென்ன டேட்டுக்கு எடுத்தேன்றத மொத்தமா கம்ப்யூட்டர்ல இருந்து எடுக்க சொல்லுவேன். நான் இதோட விட மாட்டேன். நீ இப்ப என் பிள்ளைகிட்ட இப்ப ஒரு அவர்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலன்னா இதுதான் நடக்கும். இத மீடியால நீங்க போடுவீங்களோ லைவா அவங்க பாப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஒரு அவர்ல அங்க இருக்க என் 2 பிள்ளைங்களும் என்னோட மொத்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு வரணும்.